72 120 எழுதிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் இருக்கிறதுலே வந்து சின்ன நம்பர் வந்து நான் 6 72 120 பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் மூணுத்துலேயுமே வந்துன்னா 2. இதில் வந்து எது சின்ன நம்பர் அப்படின்னா 3 மட்டும்தான். ஓகேயா, இந்த 5 வந்து எல்லாத்துலேயுமே இல்லை, ஸோ அது எடுத்துக்கக்கூடாது. அப்போ 2 × 3 மட்டும் தான் எடுத்துக்கிறேன். 2 3s are 6 அப்படின்ற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். HCF ஆஃப் 6, 72, 120க்கு இந்த வேல்யூஸ் வந்து எழுதிக்கிட்டோம். அதேமாரி இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 6, 72, 120 எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வேல்யூ. இப்போ இதில் வேல்யூவில் எது பெரிய நம்பரு? 2க்கு 2/3க்கு 2/3, ஸோ 2/3 தான் பெரிய நம்பர், அதை எழுதிக்கிட்டேன். செகண்டில் இது 3/3 3/2 3 இருக்குது. இது மூணுத்துலேயும் எது கிரேட்டர் வேல்யூ? 3/2 எடுத்துக்கிட்டேன். இதில் 5 ரெண்டுத்துலேயுமே இல்லை, ஆனால் இதில் இருக்குது, ஸோ 5 நம்ம வந்து எழுதிக்கலாம். எல்சிஎம்மில் எப்படின்னா கிரேட்டஸ்ட் வேல்யூ தானே, ஸோ எல்லாத்தையும் கிரேட்டஸ்ட் வேல்யூ 2/3 3/2 அப்புறம் 5 அப்படின்ற வேல்யூ வந்து நான் இங்கே ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2/3 3/2 அப்புறம் 5/1 அப்படின்ற வேல்யூ எழுதிக்கிட்டேன். இதை மல்டிப்ளை பண்ணால் 360 கிடச்சிருச்சு. இந்த ரிமார்க்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்டீஸ் பண்ண சொல்கிறாங்க, இந்த 3 வேல்யூஸும் நம்ம நாட் ஈக்குவலாக தான் இருக்குமா. HCF ஆஃப் இது 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடச்சிருக்க வேல்யூஸும் நாட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த 3 numbers இஸ் நாட் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் HCF அண்ட் LCM அப்படின்னு சொல்லி சம்ஸ் முடிச்சுட்டாங்க. ஓகேயா.